மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயம், அதாவது ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று அழைப்பு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ரெண்டாவது வந்த சகோதரர்களை, அதாவது இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு பிணைப்பை ஏற்படுத்தி ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. மூன்றாவது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயம் அப்படின்னா, அப்படி வந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து செதற விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்க வீட்டில் உட்காந்து நீ வந்து கற்றுக்கோ, மார்க்கத்தை கற்றுக்கோ, உனக்கு சொல்லி தண்ட விஷயங்களை வச்சு செயல்படு அப்படின்னு சொன்னால் அந்த ஈமானிய உணர்வு குறைவுபட்டுரும். இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனமும் அதுதான் மெயின் காரணம். இன்னும் நினச்சி பாருங்க, நாம் இந்த 10 வருஷம் 12 வருஷத்தில் வெளியே நம்ம வந்ததுக்கப்புறம் நமக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு சார்ஜ் கொடுத்துட்டு இருக்கிற விஷயமே குர்ஆன் கிளாஸ் மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அசம்பிள் ஆகிறோம்ல, அந்த விஷயந்தான் வந்து நம்மளை வந்து ஒரு இயங்க வச்சிட்ருக்கு. இதுவும் இல்லை அப்படின்னா நல்லா பாருங்கள், குர்ஆன் கிளாஸுக்கு வராத சகோதரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இபாதத்துலேயும் கூட டவுன் ஆகிருக்கிறது நல்லா பார்க்கணும். குர்ஆனை பற்றி அவங்க குர்ஆனை டெய்லி எடுத்து பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய சுபு தொழுகை எல்லாம் பலவீனப்பட்டுருச்சு. இது எல்லாமே ஏற்படுது. அப்போது அதிகமாக வந்து மக்களை ஒன்று கூட்டி உபதேசம் செய்யணும். அந்த ஜமாத்துங்கிற அந்த ஒரு வலுவான ஒரு பிணைப்பு இருக்கணும். அப்படின்னா அந்த ஜமாத்து ஒன்று திரட்டி உபதேசம் அதிகமாக செய்யணும். அந்த மக்களுடைய மனசில் அந்த விஷயங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே டவுன் ஆயிரும். ஏன்னா மனித மனங்களே அந்த மாதிரி தான். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, குர்ஆன் வேகமாக போயிடும் உள்ளத்தை விட்டு, அதனால் திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்துகிட்டே திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலி இல்லையானோ ஜுபைர் இல்லையானோ 2 பேரில் யாரோ ஒரு ஆள் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி அறிவிப்பாளர் சந்தேகமாக சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உரையாற்றும் போது அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் குறித்தும் மற்றும் பல சம்பவங்கள் மூலமும் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அவர்களின் முகத்தில் பயத்தின் அறிகுறியை கண்டுகொள்வார்கள். நாம் கண்டுகொள்வோம், பயத்தின் அறிகுறியை நாங்கள் கண்டுகொள்வோம். எந்த அளவுக்கு என்றால், நாளை காலையே எங்களிடம் வேதனை வந்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சும் அளவுக்கு தனது தோழர்களை பயமுறுத்துவார்கள். அதேபோல் ஜிப்ரீலை புதிதாக சந்திக்கும் போதும் அவர் விலகி செல்லும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வருது. 2655 தவரானியில் வருது. 677 முஸ்னத் அபு யாலால இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு தாவா சென்டர் இருந்துச்சு மக்காவில் வந்து அர்க்கம் அப்படிங்கிற ஒரு நபி தோழருடைய வீடை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா சென்டராக வச்சுருந்தாங்க. இது எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, சஃபா மலை இருக்கு இல்லையா, சஃபா குன்று, சஃபா மருவா சை பண்ணுறோம்ல, சஃபா மலைக்கு பக்கத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இந்த வீடு இருந்தது. யாருடைய வீடு? இந்த அர்க்கம் அப்படிங்கிற அந்த நபித்தோழருடைய வீடு இருந்தது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள டெய்லி சந்திக்க முடியும். தோழர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டெய்லி உபதேசம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உபதேசத்தை கேட்க போய் தான் அந்த கப்பாப் ரலியல்லாஹு என்ன பண்ணுவார், வேலையை விட்டுட்டு அந்த உபதேசம் ரசூல்லா அந்த இடத்துல பயான் நடக்கும், அந்த செய்தி நான் கேட்கறதுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடிமையாக இருந்திருப்பார் ஒரு பெண்மணிக்கு. அவங்க பிடிச்ச நெருப்பில் கூட அவங்கள வந்து தள்ளி விடுவாங்க. தங்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து அதுலேருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இப்போ இந்த தாவா சென்டர் வந்து முக்கியமானது. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஒரு ஜமாத்துன்னு இருந்தால் அதுக்கு ஒரு சென்டர் இருக்கணும், மொத்தத்தில் ஒரு மர்க்கஸ் இருக்கணும். அது பள்ளிவாசல்னு தேவை கிடையாது. மொத்தத்தில் உபதேசம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்டு கண்டிப்பாக இருக்கணும். மக்காவிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. மதீனாவுக்கு போய் முதல்ல அதுதான் பண்ணேன். இந்த எங்கேயோ நின்று பிரச்சாரம் பண்ணுற மெத்தடை வந்து இது கிடையாது. முதல் குறைஞ்சபட்சம் ஒரு 10 சகோதரர்கள் இருக்கிறாங்களா, ஒரு ஜமாத்தாக ஃபார்ம் ஆகிட்டோமா, கண்டிப்பாக ஒரு குர்ஆன் கிளாஸ் நடத்துறதுக்கோ இல்லை வீக்லி தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ ஏதோ ஒரு வீடோ இல்லை ஒரு தனியாக ஒரு வாடகைக்கு ஒரு இடமோ பிடிச்சி கண்டிப்பாக, இல்லை சொந்த இடமோ வாங்கி போட்டு கண்டிப்பாக இது வந்து நம்ம செய்யணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. வேணால் அதுக்கு பிரிவு அதான் சொல்கிறோம், அதுக்கு ஒரு பேர் வேணால் பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கலாம். ஒரு குர்ஆன் அகாடமி, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த தாவா சென்டர் இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா புகாரியில் 3522 ஹதீஸு, 3861 ஹதீஸு.
அதே மாதிரி சஹீஹ் முஸ்லீமில் 4879 ஹதீஸ்லையும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த செய்தி வரும். இந்த அபூதர் அல் கிஃபாரி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து வெளியூர்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு வருவாங்க. வந்த உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், யார்கிட்ட ரசூலா பற்றி விசாரிக்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா விசாரித்து நம்மளை பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், வந்து காபத்துல்லாட்ட போய் உட்காந்துக்குவார். உட்காந்துக்கிட்டோன்னா அலி இல்லையானு 2-3 நாள் அதை நோட் பண்ணுவார். அவரை என்னடா அவர் வெளியூருக்காரர் இங்கே உட்காந்துட்டே இருக்காருன்ட்டு அவர் வந்து கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிமா. இல்லை இந்த மாதிரி முகம்மதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஒருத்தர் இறை தூதர்னு தன்னை சொல்லிட்டு இருக்காராம, இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்னா அவர் சொல்லுவார், சரியான ஆள்கிட்ட தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸுடைய நம்பர் தான் அது சொன்னது. புகாரிலையும் முஸ்லீம்லேயும் இருக்குது. அப்போ அதில் வந்து இவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அது சொல்லுவார் ஒரு அறிவிப்பில் வந்து, இந்த யாராவது துரத்துற மாதிரி யாராவது கவனிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அப்படியே நின்று செருப்பை சரி பண்ணுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் புரிஞ்சிங்க ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த அர்க்கமுடைய வீடு வரைக்கும் இவர் போய் விட்டார் அப்படின்னு. இப்போ இதில் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அர்க்கமுடைய வீட்டில் வந்து தாவா நடந்துட்டு இருந்தது. அதே அந்த ரஹீக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 123வது பக்கத்தில் இந்த ரஹீக் புக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிங்க. ஏன்னா அது வந்து சரியான செய்திகள் நிறைய அதில் வந்து போட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பண்ணாங்க. அந்த இடத்துல என்னென்ன பணிகள் நடந்தது அப்படின்னா அவர் சொல்கிற அந்த ரஹீக்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்று நூல்லேருந்து எடுத்து போடுறாங்க. இப்னு ஹிஷாமு, அப்புறம் அந்த அல்லிசாவா, இந்த அல்லிசாவாங்கிற அந்த அது இன்னொரு புக்கும் இருக்குது, ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னொரு புக் இருக்குது, அந்த 2-3 ஜாதுல் மாது இந்த மாதிரியான புக்கில் இருந்தெல்லாம் அவங்க எடுத்து வந்து அந்த சம்பவங்களை போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் தொடர் கொண்டது தான். புகாரி முஸ்லீம்லாம் எப்படி அறிவிப்பாளர் தொடர் இருக்கோ அதே மாதிரி தான் இப்னு ஹிஷாமு இந்த மாதிரியான புக்குகள்லாம் வந்து அறிவிப்பாளர் தொடர் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்ஷியான மேட்ரு கிடையாது. அதனால தான் வரலாற்று நூல்லேருந்து காட்டுறேன். சென்சிட்டிவான பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ஹதீஸ்லேருந்து மட்டும்தான் ஆதாரமாக எடுக்க முடியும். இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். அதனால் வரலாற்று நூல்லேருந்து காமிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து வரலாற்று நூல்லேருந்து சான்று காமிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க, இதெல்லாம் மேம்போக்கான விஷயம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சது எப்படி இது மாதிரியான விஷயம். அதனால் இது ஒன்றும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் ரகசியமாக ஒன்று கூட அந்த வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அவ்வீட்டில் முஸ்லிம்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்து அவர்களுக்கு அதன் பண்புகளையும் சட்ட ஞானங்களையும் கற்றுத்தந்தார்கள். அங்கே மார்க்க கல்வியும் கற்றுத்தரப்பட்டது. புதிதாக இஸ்லாத்தை தழுவுபவர்களும் அங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்போ இதுக்கு வலுவாக முஸ்லீமில் ஹதீஸு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தர்பரானியில் இருக்கக்கூடிய அந்த செய்தியும் காமிச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியா ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இந்த ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் அந்த மக்கள்னால ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க. நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து மக்கள் வரமாட்டேங்கிறான்னா குறைவு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட தான் குறைவுபாடு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நாம் உபதேசம் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த தாயிஃபுடைய சம்பவத்தில் கூட அதுக்கு அடுத்தது பார்ப்போம். அதில் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் எந்த இடத்துல நாம் குறைவு வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ 3 கட்டங்கள் ஆயிடுச்சு. முதல்ல அழைப்பு பணி. இது வந்து ஃபஸ்ட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தோன்னே பண்ணாங்க. இது மாற்றி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, தர்பியத் செஞ்சாங்க. இந்த 2ம் ஒரே நேரத்தில் செய்கிறது. அதாவது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தர்பியத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது 2 ஒரே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. அப்போ இது 3 விஷயங்கள் முடிஞ்சது.